இந்த சீரிஸோட பார்ட் 6 வீடியோ மத்த பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்ததுக்கு அப்புறம் இங்க தெரியுதுல, இந்த இடத்துல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியும். நம்ம டெஷிகா அக்காசாவா கிட்ட இந்த வருஷம் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகாதுன்னு நான் எதிர்பார்த்தேன். எப்படி நம்ம தான் கரெக்ட்டா எல்லா பெஞ்ச் இருக்கான்னு செக் பண்ணோமே. டெஷிகா அக்காசாவ பார்த்து, "ஃபர்ஸ்ட் நீ அவன ஒழுங்கா பேக்கிரவுண்ட் செக் பண்ணியா? டேய் சத்தியமா பண்ணான்டா. அவன் இங்க பொறந்தவன் கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு சிப்லிங்ஸும் கிடையாது. அவன் கைய தொட்டு பார்த்தா ரொம்ப கோல்டா இருக்கு." அப்படின்னு இந்த பக்கம் இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது, இது எல்லாத்தையுமே உட்கார்ந்து நம்ப மிசாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா, அவங்க என்ன பேசுனாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ப சகாக்கி பராக்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ப சகாக்கி பராக்குக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இவ்ளோ முக்கியமான விஷயமா இருந்தா அவன்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அது ஏன் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு நம்ப மிசாக்கி என்ன சொல்றான்னா, "அதுதான் நீ என் கூட பேசிட்டல்ல. நான் தான் நான் லிவிங் ஆப்ஜெக்ட் ஆச்சே இந்த ஸ்கூல்ல. ஸோ, அதனால உன்கிட்ட சொல்றதுக்கு அவங்க பயந்துருக்கலாம்." அப்படின்னு சொல்றா. சரி, ஏன் உன்னோட டெஸ்க் மட்டும் ரொம்ப பழைய டெஸ்க்கா இருக்கு? அதுவா? அது இந்த இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ரூல்ஸ்ல இதுவும் இருக்கும். ரூல்ஸா? அப்ப அந்த டெஸ்க்ல ஹூ இஸ் டெட் அப்படின்னு யார் எழுதுனது? அது நான் தான் எழுதினேன். அதான் நான் சாகலன்னு எனக்கு தெரியுமே. செத்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் அப்படி எழுதினேன் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா அவங்க அம்மா உள்ள வந்துர்றாங்க. "இங்க இருந்தா சரிப்பட்டு வராது" அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கியும் அவனும் வீட்ட விட்டு கிளம்பிர்றாங்க. கேஸ் ஆக்சுவலா நம்ம ஊர்லலாம் அப்பாக்கும் மகனுக்குமே பேச்சுவார்த்தை அவ்வளோலாம் இருக்கவே இருக்காது. அதே மாரி தான் நம்ப மிசாக்கியோட மம்மியும் நம்ம எப்படி இங்கேயோ அதே மாரி அவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. அப்ப நம்ப சக்காக்கி பராக்கு மிசாக்கிய பார்த்து, "ஆமா, ஸ்கூல்ல நடக்கிற விஷயம் எல்லாமே உங்க அம்மாவுக்கு தெரியுமா?" அப்படி தெரிஞ்சாலும் எங்க அம்மா அதையெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. கட்டடிக்குன்னு தெரிஞ்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களா? சி எங்க அம்மாக்கு நான் என்ன பண்றேனோ, அத பத்திலாம் அவங்களுக்கு கவலை இல்ல. நான் இருக்கேன் அவங்களோட குழந்தை. அவ்வளோதான் அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம கிளாஸ்ல நடக்கிற விஷயத்த வச்சு எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. இப்படி அவங்க சுயநலத்துக்காக உன்னைய ஒரு ஜடமாட்ட ட்ரீட் பண்றாங்களே, உனக்கு அது ஓகேவா? அப்படின்னு கேட்கும்போது, இப்ப பண்றது எல்லாமே கிளாஸோட நல்லதுக்காக தான். இப்ப நான் இருக்கேன். இதே மாரி வேற யாரையாவது இருந்திருந்தா, நானும் அவங்கள ட்ரீட் பண்ற மாரி இருந்திருக்கும்ல. ஆனா எனக்கு இந்த லைஃப் ரொம்ப புடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்றா. அப்படியே இவங்க 2 பேரு பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது, நம்ம சகாக்கி பராக்கு, "ஏய் பார்த்து போ விசாக்கி, நம்ம 2 பேத்துக்கு சாவு ரொம்ப பக்கத்துல இருக்கு" அப்படின்னு சொல்றான். அப்ப இவன் அவனோட ஐ பேட்ச்ச ரிமூவ் பார்த்துட்டு, "இதோ பார்த்தியா என் கண்ணு உனக்கு ஆல்ரெடி காட்டியிருக்கேன். நான் சின்னதுல இருக்கும்போது கண்ல ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து கண்ணே போயிருச்சு. நார்மல் கண் வச்சா ஒரு மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா எனக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ண இந்த கண்ணு. நான் சின்னதுல இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போயி, நான் சாவு ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, டப்புனு நம்ம சக்காக்கி பராக்கு, "நீ இந்த கண்ல பார்க்கும்போது அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போடுறான். அப்போ அதுக்கு அவ, "இங்க பாரு சக்காக்கி பராக்கு, நீ, நான், எங்க அம்மா இந்த உலகத்துல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி எல்லாருமே தனிமையில தான் இருக்க போறோம். ஸோ, அதுக்கு நீ பழகிக்க. வெல்கம் டூ த கிளப்" அப்படின்னு சொல்லிட்டு கை குடுத்துட்டு அவ வீட்டுக்கு போயிர்றா. அப்படியே அன்னைக்கு நைட்டு பையன்ட்ட ஆசையா பேசலான்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிடுறாரு. இவன் அவங்க அப்பா கிட்ட, "அப்பா, அம்மா படிச்ச ஸ்கூல பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா?" அப்படின்னு கேட்கிறான். "இல்லடா, எதுவுமே ஞாபகம் இல்ல." "ஏன்?" "அப்பா இல்லப்பா, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அம்மா கண்டிப்பா அந்த ஸ்கூல பத்தி ஏதாவது இன்சிடென்ட் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க." அப்படின்னு இவன் தொண தொணன்னு பேசிட்டு இருக்கும்போது, ஒளராதடா" அப்படின்னு அவருக்கு லைன் கிடைக்காம அந்த கால் கட் ஆகுது. ஸோ அப்படியே கட் பண்ணா, நெக்ஸ்ட் டே கிளாஸ் போயிட்டு இருக்கு நடுவுல டக்குன்னு நம்ம சக்காக்கி பராக்கும், மிசாக்கியும் 2 பேர் கிளாஸுக்கு நடுவுல ஆடுற மாரி நம்ப தலைவனுக்கு பகற்கனவு வருது. இவங்க 2 பேரும் இப்ப அவங்க கிளாஸ பொறுத்தவர உயிரில்லாத ஜீவன்கள் தான். அதனால இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளாஸ கட் அடிச்சுட்டு ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டு, அவளுக்கு ஆர்ட் அதாவது டிராயிங் பண்றது ரொம்ப பிடிக்குன்றதுனால, நம்ம தலைவன், "நீ டோக்கியோக்கு ஒரு நாள் வா. உன்னைய நான் மியூசியத்துக்கு கூட்டிட்டு போறேன். நான் தான் உன்னோட டூரிஸ்ட் கைடு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போட்டுட்டு, அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு, அப்படியே ஊர சுத்திக்கிட்டு, இவன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவ ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருந்தா. அந்த டிராயிங் இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, "சரி வா" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் கிளாஸ்க்குள்ள கூட்டிட்டு போயி, அவ பண்ண டிராயிங்க எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த டிராயிங்லாம் முடிச்ச உடனே நம்ப முசுசுகி டக்குன்னு வந்து, "ஏய் இங்க யாரும் இருக்காதீங்க. வாங்க எல்லாரும் வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்தோனே அவங்க எல்லாத்தையுமே வெளிய கூட்டிட்டு போயிர்றான். "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லைப்ரரியில போய் உட்கார்ந்து
1993ல இருக்க அவங்க அம்மாவோட ஸ்கூல் ஃபோட்டோவ பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ப விசாகிக்கு காட்டிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த லைப்ரரியன் ஸ்டாஃப் வந்துடுறாரு. "ஓ! 2 பேர் இங்க தான் இருக்கீங்களா? சார், ஆமா சார். 2 உயிரில்லாத மனுஷங்க இங்க தான் இருக்கோம்." அப்படின்னு சொல்றானுங்க. இனிமே எனக்கு சத்தியமா என்ன நடக்குது? ஏன் இப்படிலாம் பண்றானுங்க? ஒண்ணுமே புரியல. எங்க 2 பேத்த இப்படி உயிரில்லாத ஜீவனாக்கிட்டா எப்படி அந்த கொலை நிக்கும்? நீங்களும் அதே பேட்ச் தானே? அப்ப நீங்க மட்டும் ஏன் எங்ககிட்ட அவாய்ட் பண்ணாம நல்லா பேசுறீங்க? அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவரு, "தம்பி, நான் அந்த ஸ்டாஃபோட கேட்டகரிக்குள்ள வரமாட்டேன்ப்பா. நான் சேஃபா இருக்கேன். நான் லைப்ரேரியன். அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எல்லாமே உண்மையா சார்? எப்படி சார் எல்லாருமே சாகுறாங்க? இந்த ஊர்ல ஒரு தலைமுறையா வாழ்ந்த குடும்பத்த சேர்ந்த ரத்த பந்தங்கள் எல்லாமே செத்து போவாங்க. அப்ப நீங்க ஏன் சார் இந்த ஊர விட்டு இன்னி போகாம இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயம் தம்பி. இந்த ஊர விட்டு ஓடவும் எனக்கு மனசு இல்ல. ஸோ அதனால என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேயே தங்கிட்டேன். அப்படின்னு சொல்ட்டு 1972ல இருக்க ஸ்டூடண்ட்டோட அட்டெண்டன்ஸ எடுத்துட்டு வந்து அவங்க கையில குடுத்துட்டு, இந்த அட்டெண்டன்ஸ்ல ரெட் மார்க் போட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே அந்த வருஷத்துல இறந்து போன ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கு பின்னாடி எந்த ஒரு வருஷத்துலயாவது யாருமே சாகாம இருந்திருந்தாங்க அப்டின்னா, இப்போ ஃபாலோ பண்ற அதே ரூல்ஸ அவங்க அப்பா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீங்க 1993 ஸ்டூடண்ட்ஸோட ரிஜிஸ்டர எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல மியாமின்னு ஒரு ஸ்டூடண்ட் இருப்பான். ஆனா, அவன் ஆக்சுவலா 1993ல இருக்க வேண்டிய ஸ்டூடண்ட். ஆனா, அவனோட பேரு 1996ல இருக்கு. எப்புட்றா 1996ல இருக்கு? 1993 இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பேர் அந்த இடத்துல அழிஞ்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு சார். அப்படின்னு நம்ம சகாக்கி பாராக்கு குழம்பி போய் நிக்கிறான். அப்ப மிசாகி பெக்காமி 1996ல கிளாஸ் டீச்சரா இருந்திருக்காங்களே! அவள பத்தி பேசாத. அவ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நெறைய கஷ்டப்பட்டு இருக்கா. அதெல்லாம் சொல்றதுக்கு கூட வாய் கூசுது. அதோட அவள பத்தி இனிமேலு என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா இதோட இந்த செஷன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுர்றாரு. நைட்டே நம்ம தலைவன் அவங்க அத்தைகிட்ட போயிட்டு, "அத்தை ஏதாச்சும் சொல்லுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. இந்த 1993ல நடந்த சம்பவத்த சொல்லுங்க அத்தை" அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் சொல்ல மறுத்தர்றாங்க. அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே அவங்க கிளாஸ் டீச்சர் காலையில கையில ஒரு பேக்கோட சரக்கடிச்சவங்க மாரி தள்ளாடி, தள்ளாடி நடந்து வந்து அந்த பேக்க டேபிள் மேல வச்சுட்டு, "பசங்களா இந்த வருஷம் என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ, எல்லா அகோரமான சம்பவங்கள் எல்லாமே இந்த வருஷம் நடந்துருக்கு. இந்த சாபம் நம்மள விட்டு போகவே போகாது. என் கிளாஸ்ல இருக்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டும் சந்தோஷமா யாரோட உயிரும் பறிபோகாம இந்த வருஷத்த முடிக்கணும். எப்படி உங்களலாம் காப்பாத்துறது எனக்கு தெரியல. அண்ட் எனக்கு வேற வழி இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பேக்க ஜிப்ப ஓப்பன் பண்ணி கையில அப்படியே கத்தி எடுத்து நிக்கிறாரு. இதோட இந்த பாட்ட நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான அனிமேஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு மறக்காம என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே லைக்க போட்டுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்கள நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வி ஹேவ் லிமிட்டட் டைம் கைஸ். பாய்.